இப்போ புதுசாக டம்மி பீஸ்ன்னு சொல்கிறாரு. நான் வச்சா எவ்வளோ பட்டப்பேர் வைக்கலாம், அந்த டம்மி பீஸ்க்கே நம்ம எவ்வளோ கவுண்ட் கொடுக்கலாம். இதில் என்ன ஒரு பெரிய காமெடின்னா, அவர் பேசுகிற நிறைய உதாரணம் பண்ணுற சினிமா டைலாக் முக்கால்வாசி ஏன் பட டைலாக் தான் அவர் ஸ்பீச்லேயே வைக்கிறாங்க. இல்லை, நம்ம வந்திருக்கிறது பிரச்சனை. தொகுதியில் என்ன பிரச்சனை, தொகுதியில் மக்களுக்கு என்ன நல்லது பண்ணலான்னு பேசுறதை விட்டுட்டு அவர் ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி வச்சுருந்தா இருப்பாருங்க. அது சுக்குநூறாக உடஞ்சிருச்சு. அவர் பேசுகிற வார்த்தைகள், அவர் என்ன வந்து பட்டப்பேர் வச்சு பேசுறது. இப்போ புதுசாக டம்மி பீஸ்ன்னு சொல்கிறாரு. நான் வச்சா எவ்வளோ பட்டப்பேர் வைக்கலாம் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நார்மலாக எனக்கே பட்டப்பேர் தான். ஆனால் அதுக்கு வரல. இன்றைக்கி டம்மி பீஸுங்கிறாரு. அந்த டம்மி பீஸுக்கே நம்ம எவ்வளோ கவுண்டர் கொடுக்கலாம். இதில் என்ன ஒரு பெரிய காமெடின்னா, அவர் பேசுகிற நிறைய உதாரணம் பண்ணுற சினிமா டைலாக்குகள் எல்லா விஷயமும் அவருக்கே தெரியல. அவர் சினிமா அவ்வளோ பார்க்க மாட்டாரா, இல்லோட அவருக்கு எழுதி கொடுக்குறவங்க அவர் மாட்டி வரதுக்காக பண்ணுறாங்களா? முக்கால்வாசி ஏன் பட டைலாக் தான் அவர் ஸ்பீச்லேயே வைக்கிறாங்க. இதுவே தெரியாமல் அவர் உட்காந்து பேசிட்டு இருக்காரு ஒரு அறிவாளி. திரு ஸ்டாலின் வந்து தனக்கு வந்து சொத்து மதிப்பு வந்து காட்டியிருக்கிறாரு. அண்ட் ஒரு கார் கூட இல்லைன்னு சொல்லியிருக்காரு. உங்களோட சொத்து மதிப்பாக நீங்கள் என்ன காட்டியிருக்கீங்க? அது எல்லாமே என்னோட தேர்தல் அஃபிடவிட்டில் எல்லாமே இருக்குது. நீங்கள் எல்லாம் ஓப்பனாக பார்த்துக்கலாம். எங்கள் அண்ணன் பிடிஆரோட அதிகமாக வச்சிருக்கீங்களா, கம்மியாக வச்சிருக்கீங்களா? நான் என்னங்க, நான் தனி மனிதனாக கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது. எனக்கு ஒன்றும் என் குடும்பம் கோடி கோடியெல்லாம் சம்பாரிச்சு வைக்கல. என் குடும்பம் பாரம்பரியம், அவங்க சம்பாரிச்சு வச்ச சொத்தோ, அவங்க சம்பாரிச்சு வச்ச பேரை வச்சோ நான் முன்னேறல. நான் சம்பாரிச்சு, நான் குட்டிக்கரணம் போட்டு, நான் உழைச்சி சம்பாரிச்சு தான் இது அத்தனையும். சினிமா பிரபலங்களை உள்ள கூட்ட ஒரு ஐடியா எதுவும் இல்லையா? இது வரைக்கும் நாங்கள் வந்து நிறைய ஒரு அஃப்கோர்ஸ் அண்ணி இருக்கிறாங்க, இது தவிர நிறைய திரையுலகத்தை சேர்ந்தவர் வந்திருக்கிறார். அப்படிங்கிறனால என்கிட்ட நடித்த படத்தில் நடித்த பூரா ஓடி வந்துருக்கேன். இல்லை, நான் கூப்பிட்டா நண்பர்கள் வருவாங்க, நான் யாரையும் கூப்பிடல. ஏன்னா நான் வந்து ஒரு அரசியல் களம்ங்கிறது வந்து நான் செலக்ட் பண்ணி எடுத்தது. ஸோ அதில் வந்து இத்தனைக்கு நீங்கள் என்னோட நண்பர். இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட உங்கள்கிட்ட வந்து நான் வந்து எனக்கு ஒரு ரெக்கமெண்ட் ட்வீட் பண்ணுங்களோ, எனக்கு சார்பாக ஏதாவது பேசுவோன்னு நான் கேட்டதில்லை. ஏன்னா அது வேறு இது வேறு. நீங்கள் அறிவிச்சர்லேருந்து பேச்சை கட் பண்ணிட்டீங்களே, அது வரைக்கும் முன்னாடி